ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக பூ மாதிரி ஆப்பம் டேஸ்ட்டாக வரணுன்னா இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். காப்படியில் நான் எடுத்துருக்கிறேன். அந்த காப்படியில் 3 படி எடுத்துருக்கிறேன். நீங்கள் டம்ளரில் எந்த பாத்திரம் அளவுனா அதில் 3 இது அளவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நல்லா அரிசி ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கேன். நல்லா கழுகி சுத்தம் பண்ணி நல்லா கழுகிட்டேன். அப்புறம் அது மட்டும் தேங்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இது வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும். அப்புறம் ஒரு சின்ன கப்பில் நான் சாதம் எடுத்துருக்கேன். பழைய சாப்பாடு இருந்தாலும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் சுடு சாதம் தான் போட்டிருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இது ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே ஊறிடும். பச்சரிசி சீக்கிரம் ஊறிடும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் அரைக்கிறேன். நல்லா இந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சிக்கணும். நம்ம அரைச்சிட்டு இட்லி மாவு எப்படி 8 மணி நேரம் வெளியே வச்சு புளிக்க வைக்கணுமோ அதே மாதிரி ஆப்பமாவு புளிக்க வச்சு நம்ம அதை சுட்டால் தான் ஆப்பம் நல்லா வரும். இப்போ நல்லா புளிச்சிருச்சு. 8 மணி நேரம் வெளியே வச்சு புளிச்சிருச்சு மாவு. 1/4 டேபிள் ஸ்பூன் ஆப்பச்சோடா போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக போடணும், அப்போ நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கணும். ஆப்பத்துக்கு ஒரு மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவில் இருக்கணும் ஆப்பம் சுடுறதுக்கு. நான் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன் சைட் டிஷ்ஷாக. தேங்காய் பால், தேங்காய் சட்னி, கறி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்லில் ஒரு மாவு ஊற்றி வைக்கிறேன். இது பாருங்கள், நல்லா வரும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சொலையாக வந்துருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.